கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்முடைய பங்காக இருக்க வேண்டும். அதற்கு தேவன் நமக்கு அதிக உதவியை செய்வார். நம்முடைய முயற்சியோ நம்முடைய சாமர்த்தியமோ நமக்கு சொந்தத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்காது. கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் நமக்கு நிலைத்து நிற்கும். அது இன்றைக்கு அவர் கொடுக்க நமக்கு சித்தமாயிருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 51ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் அப்படியே சொல்லுகிறது. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். மிக அழகாக தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சகல தவிப்பும் ஓடிப்போகும். நமக்கு சோர்வின் நிமித்தமாக பலவிதமான தவிப்புகளும் சஞ்சலங்களும் நமக்கு வருகிறதா இருந்தாலும் கூட அது வராது என்று சொல்ல முடியாது. இந்த நாட்களில் இந்த புதிய வருடத்தில் கடந்து செல்கின்ற வேளையில் இவைகள் எல்லாம் வரும். அலைகள் வரும், வெள்ளம் வரும். இவைகளெல்லாம் வந்தாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மிக அழகாக கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். மீட்கப்பட்டவர்களாகிய நாம் சீயோனுக்கு மிகவும் கம்பீரித்து சந்தோஷித்து மகிழ்ந்து திரும்பி வருவோம். அப்படிப்பட்டதான நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். எந்த கவலை இல்லாமல், எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் சமாதானத்தோடு கூட ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவர் நம்மை ஆனந்தமாக வைப்பார், மகிழ்ச்சியாய் வைப்பார். நம்முடைய எல்லா காரியத்திலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ரெட்டிப்பாக இருக்கும். ஆகவே இந்த நாளிலே அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆனந்தமாக மகிழ்ச்சியோடும் சீயோனுக்கு திரும்பி வர கட்டளையிட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். அங்கே ஆண்டவரே, எங்களுடைய எல்லா இக்கட்டுகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாம் ஓடிப்போக கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீங்கள் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்திலும் கூட இருங்க, வழி நடத்துருங்க. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சந்தோஷமாக இருங்க. சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடிப்போகும்.